இந்த நாட்களில் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். முதலாம் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அவர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப அற்புதம் என்பது அவர் மகிமைக்காக தான் இருக்கணும். ஆகவே வேத வசனங்களை மிக தெளிவோடும் ஜபத்தோடும் ஆமென் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு அழியாதல்லோ அவண்ணமே அன்பரன் இன்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவண்ணமே அன்பரன் இன்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதா, பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதா, என்னுடன் தங்குவார் என்னொழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர்குள்ளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பாலனைக்கும் அருள்நாதர் மார்பீனில், அன்பாலனைக்கும் அருள்நாதர் மார்பீனில் இன்பம் நுகர் நிலை பாருவர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குள்ளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். எல்லாரும் கைகளை தட்டினால் தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோம். எல்லா கையை தட்டி ஆராதிக்க போறோம். இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மூற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் மூற்றமும் இகலில்லாரேட்சகர் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குள்ளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். உடையாய் தமையனின் சேயன் கண்மூடுகையில், ஆயிந்தைய உடையா தமையனின் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னை பக்தர் சிந்தாமணி, தூய திரு பாதம் தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குள்ளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பாலனைக்கும் அருள்நாதர் மார்பினில், அன்பாலனைக்கும்
அருள்நாதர் மார்பினில் இன்ப நுகர் நீளை பாருவர் கூட நான் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குள்ளம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு எளிமையான ஒரு வார்த்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஒருக்க கூட சத்தமா வாசிங்களே. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன் கலிலேயாவை இயேசு தேர்ந்தெடுத்தார் இந்த அற்புதம் செய்ய? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. that second question, தண்ணீரை ஏன் திராட்சரசமா மாத்தினார்? எத்தனையோ அற்புதம் செய்ய அவரால முடியும். இத முதல் அற்புதம், தண்ணீரை ஏன் திராட்சரசமா மாத்தினாரு? தேவன் செய்த நம்முடைய மகிமையில் கர்த்தர் இயேசு செய்த முதலாம் அற்புதம் அதுதான். அதனால சீஷர்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று. சீஷர்கள் விசுவாசம் தான் ஊழியம் கரெக்ட் ஆகும். ஆமா, ஜன விசுவாசிக்கிற விட முதல்ல சீடர்கள் ஃபவுண்டேஷன் கிளியரா இருந்தாதான் பில்டிங் கரெக்டா இருக்கும். அதனால சீடர்கள் விசுவாசித்த போது விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் கேட்க, ஏன் இயேசு முதலாம் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல செஞ்சாரு? அல்ல கலிலேயால செஞ்சாரு. அப்படியே விருப்பமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானா ஊரை கொடுத்து ரொம்ப விளக்கம் சொல்ல முடியல, கலிலேயாவில் செஞ்சாருன்னு வச்சுக்கோ. அடுத்தது, இது ஏன் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார்? இந்த பக்கத்துக்கு ஒரு சான்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்கம் ரைட். கலிலேயாவாகிய அந்த தேசத்தை மகிமைப்படுத்தணும்னு இந்த அம்மா சொல்றாங்க. வாழ்த்துக்கள். அந்த பக்கம் வேற. ஏன் கர்த்தர் கலிலேயாவில் உள்ள கானா? எல்லாம் இயேசு அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தாரு. இந்த பாட்டும் இப்படிதான். ஆமேன். என்ன இந்த இதே நான் முன்னாடி பாடி இருக்கேன் இந்த பாட்டை. திருமணமா திருமணம் அடிங்க, தகுல போட்டு அடிங்க, அப்பதான் எல்லாம் கொஞ்சம் பலனோட இருக்கு. கையடிச்சு திருமணமா திருமணம் கானா ஊரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. கல்யாணமா கல்யாணம் கானா ஊரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. பந்தலின் உள்ளத்தான் என்னென்ன கொண்டாட்டம், பந்தியில் ரசமும் இல்லாத திண்டாட்டம். பந்தலின் உள்ளத்தான் என்னென்ன கொண்டாட்டம், பந்தியில் ரசமும் இல்லாத திண்டாட்டம். திருமணமா திருமணம் கானா ஊரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. நற்பரன் இயேசுவும் அற்புதம் செய்திட்டார், கச்சாடி தண்ணீரை ரசமாய் மாட்டிட்டார். நற்பரன் இயேசுவும் அற்புதம் செய்திட்டார், கச்சாடி தண்ணீரை ரசமாய் மாட்டிட்டார். திருமணமா அண்ணா திருமணமா, அம்மா திருமணமா திருமணம் கானா ஊரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. ரெண்டு கொஸ்டினுக்கும் அர்த்தம் புரியணும்னா கொஞ்சம் முழங்கால நிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், திருவசனத்தின் அடிസ്ഥാனத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வசனத்தை இப்ப கவனிக்கணும். எதற்காக தண்ணீர் திராட்சரசமாய் மாறிச்சு? இரண்டாவது, அது கலிலேயாவில செய்து அதுதான் அவர் நாம மகிமைக்காய் முதல் அற்புதமாய் கிறிஸ்து அது செய்ய காரணம் என்னன்னா, ஒரு தண்ணீரினால மிகப்பெரிய ஒரு அழிவு உலகத்துல நடந்துச்சு. நல்லா தெரியணும் உங்களுக்கு. உலகத்திலே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் முதல்ல கர்த்தர் நடத்தி முடிச்சது நோவா காலத்தில. அங்கேயும் ஒரு பாட்டை பாட விரும்புறேன். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 ஓ ஏலா 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 ஐலசா ஏலா 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 மக்கள்
மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தார். மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நோவாவை தான் கேலி செய்தார். ஏலோ 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 ஆமென். ஏலோ ஏலோ தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 மக்கள் எல்லாம் வந்து தாத்தாவை கேலி செய்தார். கப்பலை நீ கட்டணும்னா வெட்டாந்தரையில கட்டுவானடா. கப்பலை கொண்டு போய் ஆமென் எங்கேயாவது துறைமுகங்கள்ல எங்கேயாவது கேட்டணும் இல்லையா? விசாகப்பட்டினத்துல இந்தியாவில் இல்லைன்னா சோத்திரம் கொச்சின்ல எங்கேயாவது கட்டணும். நீ கட்டுறது எங்க? வெட்டாந்தரையில கட்டி இருக்க. எதுக்குன்னா தண்ணி வந்து தூக்க போகுது. ஊற்றுக்கண்கள் பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கும், வானம் எல்லாம் திறக்கும், மதில்கள் திறக்கும். நிச்சயமா இது எழும்ப போகுது. இது இரண்டாவது வருகையின் அடையாளமாய் சொல்லப்படுகிறது. மண்ணின் சாயல் அணிந்தவன் வானவுடைய சாயல் அணிந்து பறக்க போறான எவனாவது சொன்னா இந்த ஊர்ல கேட்கானா? நீ பறக்க போறேன்னு சொன்னா எவனாவது கேட்கானா? மரியாதைக்கு நடக்கவே முடியல, கிடக்கையில ஆயிரும். இதுல பறக்க போறான் அப்படின்னு கேட்டா இதே மாதிரிதான். அவன் தண்ணி வரப்போது இந்த கப்பல் மேல எழும்ப போகுது. ஆமென். 300 அடி நீளத்துல ஆமென் 300 யானோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆகவே ரகசிய வருகைக்கு அடையாளம் அதோட உயரம் 30. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஞானஸ்நானத்தின் அடையாளம். ஆமே ஸ்தோத்திரம். அகல 50. ஆமே பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி ஞானஸ்நானம் உபதேசங்கள் அத்தனையும் அந்த தேவ ஆவிக்குரிய சபையின் நிழலாட்டமாய் வைத்து 3 மாடியில அது அடுக்கல ஆமே ஜன்னல் வேற வைக்கப்பட்டிருக்கு. 3ஆம் வாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சத்தியம் அது. இதெல்லாம் இருந்தாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாங்கப்பா உள்ள இந்த கப்பல் மேல பொங்க போகுது. எல்லா மிருக ஜீவன்களும் உள்ள ஏறிச்சு. வாப்பா நாய். ஆமேன். அத்தனை பேரும் போகல, ஆசாரி வரையும் போகல. ஆமேன். நோவாவும் அவன் குடும்பத்தில் 8 பேர் மாத்திரம் கப்பலில் தப்பினார்கள். பாக்கி எல்லாரும் வாசலை கர்த்தர் அடைத்தார். காரணம் சபையுடைய வாசல் கர்த்தரே. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். நோவா காலத்தில் ஆமென் அந்த பேழை ஆமென் கிறிஸ்து அது தேவ சபையை காட்டுது. கீழ்ப்படியாத அத்தனை பேரும் ஆமென் கதவை தட்டி ஐயோ ஐயோ ஐயோன்னு கூப்பிட்டு செத்தே போனா. அவ்வளவு பேருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. அத்தனை பேரும் செத்தானுவான். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் இந்த ஜட்ஜ்மெண்ட் நீடிக்கப்பட்டிருந்தது. கொரோனா வந்தது. அந்த அனுபவிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. அப்போ கொரோனா வந்தவங்க இல்ல, கொரோனா காலத்துல இருந்தவங்க எல்லாம் கை வைத்த சொல்லு. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொரோனா காலத்துல நீயும் நானும் உயிரோட இருக்கிறவனா பெரிய அதிசயம் நினைச்சிக்க. இதுதான் நான் 1ஆம் தேதியே சொன்னேன். இப்படி ஹாஸ்பிட்டல்ல இடங்கள் இல்லாம போக மட்டும் தூக்கிட்டு ஓடுவாங்கன்னு ஜனவரி 1 சொன்ன தீர்க்க. அது 3ஆம் மாசம் தொடங்கிச்சு. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் லைட்டா எழுதிட்டு போச்சு இல்லையா? இதே மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. வானத்தின் பலகணிகள் எல்லாம் திறக்கப்பட்டது. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டு தண்ணீர் மேல மிதந்து அந்த மலைக்கு 15 அடி உயரத்துல பேழ நிக்குது. மேல மிதக்குது. ஒரு ஜீவராசிகள் உயிர் தப்ப முடியாது. 15 அடி தப்பி எவனும் மேல வர முடியாது. அவ்வளவு பேருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துட்டு செத்தே போனா. கதவு தட்டி இந்த கிருபையின் வாசல் அடைபட முன்னே வானத்தின் வாசலுக்குள்ள கடந்து வருகிறவன் பாக்கியசாலிகள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த வாசலுக்கு விரோதமா வேற வாசலை தூக்கி வைப்பேன்னா இன்னொரு வாசல் உனக்கு வேண்டி நாட்டுக்காரன் தோண்டுவான். ஞானமா இருந்துங்க. தேவ சபையிலும் தேவனுடைய காரியங்களிலும் ஜெபத்தோட பயத்தோட பக்தியோடு இருக்கணும். ஆமா வாப்பான்னு கூட்டம் அப்படி கூட்டம் வருத்தன்னு வரல. ஆனா உண்மையிலேயே நோவா என்ற மனிதன் நீதிமான் என்று சொல்வதற்கு காரணம் அவன் 3 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் வரல, 3ஐயும் கரெக்டா உள்ள கொண்டு வந்தான். நீதிமான் தன் சன்னதி கனி கொடுக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம கரெக்டா கொண்டு வந்துட்டான். உள்ள உள்ள வந்துட்டான். இப்ப உலகத்துல ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் தண்ணீர்னால நடந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கொஸ்டின் என்ன? எதற்காக கலிலேயாவிலே முதல் அற்புதம் கானாவூர்ல அந்த கலிலேயாவில அது தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார்னா ஸ்தோத்திரம். மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாயவிதி பூமியிலே நடந்தது தண்ணீரினால. அந்த நியாயவிதி நடந்த போது வேதத்திலே நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:11 முதல் 13 வரை சீக்கிரமா வாசிக்கணும். படபடான
இனி மாம்சமானவிகள் அல்ல, என்றும் நான் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் தேவன் சொல்றாரு. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நித்திய தலைமுறை இது ஒரு உடன்படிக்கை. covenant, it's not judgment, that is called covenant. ஆமென். உடன்படிக்கை, ஆமென், நித்தியமான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்ப புரிஞ்சுச்சா? இனிமே ஜலத்தினால அழிக்க மாட்டேன், தாங்க முடியல. ஒரு வருஷம் அந்த கப்பலுக்குள்ள கடந்திருக்கிறாங்க, அந்த போட்டுக்குள்ள கடந்திருக்கிறாங்க. இந்த 8 பேர் வெளியே வரதுக்கு சுவாசம் முட்டுறாங்க. அத்தனை ஜீவராசிகளிலும் உள்ள கிடக்குது கொஞ்சம் பேர். அவ்வளவு பாக்கி எல்லாம் செத்து மறந்தது. ஜட்ஜ்மெண்ட், நியாய விதி பயங்கரமா முடிஞ்சது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்ச பிறகுதான் அரராத் மலையில பேழை நிக்குது. ஹல்லேலூயா. ஆமே. இந்த கிருபையின் வாசலை புரிந்து கொள்கிறவர்கள் கைகளை தட்டி பாடுவோம். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 இலசா ஏலா ஏலா ஏலா. மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தார். மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாத்தாவை தான் கேலி செய்தார். ஏலோ 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 ஏலோ. தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார். ஏலா 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 இலசா ஏலா ஏலா ஏலா. கேலி பண்ணினவன், கிண்டுனவன், ஆமே, ஒரு மாதிரி சுரண்டினவன், ஆமே, ஒரு மாதிரி எத்தி பார்த்தவன், ஒரு மாதிரி பேழைய கிரிட்டிசைசம் பண்ணவன், அத்தனை பேரு கதவை தட்டி மூச்சு முட்டி செத்தான். எப்படி சொல்லுங்க? கதவை தட்டி மூச்சு முட்டி செத்தான். திருவசனை கேட்காம ரட்சிக்கப்படாம இருக்கிற அத்தனை பேரும் அந்த வாசலுக்குள்ள வந்து உள்ள நுழைய முடியல. ஆனால் பேழையின் உள்ள இருந்த 8 பேர் அந்த நீதிமானின் சன்னதி அவருடைய வார்த்தையை கேட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டாரு. இப்ப நடந்த மேட்ரு என்ன? நியாய விதி தண்ணீர் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அண்ணன் நோவா தாத்தா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஒரு வருஷ காலமா ஆமென் அந்த பேழையில இருந்திருக்கா தாக்கு பிடிக்க முடியல. மொத்த முறை நடுறது திராட்சை செடியாகட்டும். அந்த திராட்சை செடியை நட்டுட்டு அதை அப்படியே பிழிஞ்சி, ஐயா கொண்டாயா கொண்டாயா, முறை இந்த புதிய உலகத்துல ஒரு திராட்சை ரசம் நான் குடிக்க போறேன்னு ஆசைப்பட்டு நோவாவை தண்ணி அடிக்கிறவன்னு கணக்கு போட்டுறப்படாது. நீ கணக்குல நான் கேட்கேன், ஒரு வருஷமா கல்யாண வீட்டுக்கே போகாம கொரோனா பீரியட்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன்னா ஒரு பாயசம் 2வது முறை ஒரு வாரம் வாங்கி குடிப்பியா? குடிக்க மாட்டியா? என்னங்க குடிக்க மாட்டீங்க. சில வேளை அது டீசெண்டா நடக்குது. நம்ம வீட்டுல வச்சா வீட்டுல வச்சா குடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான விளக்கம் சொன்னீங்க. இவர் வீட்டுல நல்லா நட்டாரு, குடிச்சதப்ப கொஞ்சம் நெகரி ஏறி போச்சு. மேட்ரு தெரியாத புதிய அனுபவம், பழையதெல்லாம் மறந்து இது கொஞ்சம் ஓவர் அடிச்சுட்டார். நீதிமான் அநீதி செய்ய மாட்டான். நடந்தது என்ன? வஸ்திரம் விலகி அவன் கிடந்ததை அவனுடைய அவன் பிள்ளையாகிய கால் ஆமென் அப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே போய் வெட்கப்படாம சொன்னது நிமித்தம் மற்றுள்ள சகோதரமார் பின்னாடி வந்து அந்த ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்த தகப்பனுடைய மானத்தை மறைத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பதான் அப்பனுக்கு ஒன்னும் தெரியல. அவன் கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. தெரியாதனமா குடிச்சது, முறை குடிச்சது, ஒரு வருஷம் கழிச்சு குடிச்சது, மேட்ரு தெரியாம குடிச்சது. அண்ணன் அவன் எனிமி பார்த்தா ஏடா பெட்ஷீட் மேல கிடக்குது, இன்னொரு வஸ்திரம் கிடக்குது, நான் மூடவே இல்லையே அப்படின்னா ஆமென் மேட்ரு இதுதான். உங்க இளைய மகன் ஊரு முழுவதும் கொட்டடிச்சிட்டான். சொந்த அப்பனையாவது தேவ சபையாவது பரிசுத்தவான்களையாவது தேவனால் அபிஷேகம் பண்ணவர்களாவது ஓ நீதியினால கொட்டடிப்பேன் அவனை உனக்கு அதோ இது தொடங்கிட்டு அர்த்தம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவ பிள்ளைகளே, ஆமே சோதரன் நீதிமான் சொந்த தகப்பன அது அறியாமல் நடந்த ஒரு இன்சிடென்ட்.
ஒருவேளை அந்த ஒரு நேரம் கொஞ்சம் கூட குடிச்சதுனால் வந்த ஒரு இன்சிடென்ட். அவர் அயோக்கியத்தனமாய் நடந்தவர் அல்ல, அவன் நீதிமானா நடந்தனாலதான் அத்தனை உலகமும் அழிந்த போது இவன் ஒருவன் மாத்திர குடும்பமாய் தப்பினான். எப்படி நீ அதை நீதிகரிக்க முடியும், அநீதி என்று சொல்ல முடியும்? நடந்த சம்பவத்தை பாருங்க தேவ பிள்ளையே. ஆமே, தகப்பை எழுப்பி சொன்ன வார்த்தையை நீங்க பார்க்கணும். என்ன சொன்னான்? ஆமே, அந்த திராட்சரச வெறியில் இருந்து எழுந்த தகப்பன். ஆமே, வாசிப்போம் 24வது 25வது வசனம். ஆதியாகமம் 9:24-25. சீக்கிரமா. திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்தவை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பா. ஒரு தண்ணீர் இல்ல, ஒரு நியாய விதி முடிஞ்சு மனுஷன் வாழணும்னு ஒரு நீதிமானின் சன்னதி ஆசைப்பட்டு புது உலகத்துல வந்தவன வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒரு சாபத்தீடான காரியம் நடந்து முடிஞ்சது. ஒரு திராட்சை செடியுடைய அந்த திராட்சரசம் சாப்பிட்டதுடைய விளைவு. அவ்வளவு பேரும் சாப்பிட்டிருக்கலாம், ஆனால் நடந்தது ஒரு சாபத்தீடாய் முடிந்தது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய திராட்சரசம், ஆமென், களிப்புண்டாக்க வேண்டிய திராட்சரசம், வேதம் சொல்றது களிப்புண்டாக்க வேண்டிய திராட்சரசம் இப்பொழுது ஒரு சாபத்தை உண்டாக்கியது. முழு உலகத்துக்கு கிடைத்த தண்டனை நீதிமானுடைய சன்னதிக்குள்ள வந்து நின்றது. அந்த சாபம் அங்க வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்ய? நீ அனுபவிச்சாகணும், அதை மாற்ற முடியாது. தேவ நீதிக்கு புறமாய் மனுஷ நீதி நிக்காது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். நடந்ததை பாருங்க, ஒரு பெரிய சாபமாய் அந்த வீடு, அந்த சம்பவம் அன்றைய தினத்துல தொடங்கின சாபமும் கண்ணீரும் வேதனையும் ஒரு சபிக்கப்பட்ட தலைமுறையாய் மாறிவிட்டது. நோவாவின் ஒரு சன்னதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த சாபத்தை போக்க, இந்த கண்ணீரை போக்க இயேசு இந்த உலகத்திலே தெய்வமாய் வெளிப்படணுமானால் அவர் செலக்ட் பண்ண வேண்டிய இடம் யூதேயா தேசத்துல எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் கலிலேயா என்று சொல்லுகிற ஒரு இடம். கர்த்தருக்கு சோதர விசேஷமா இந்த கலிலேயாவில் உலகத்துல பல இடங்கள் இருந்தாலும் கலிலேயா என்று சொல்லுகிற, உலகத்தில் பல இடம் இருக்கலாம், எங்க வேணாலும் அவர் பிறக்கலாம். ஆனா தீர்க்கதரிசனம் நிறைவேற அவர் பெத்லகேம்ல வர்றாரு. ஆனா கலிலேயாவில் அவருடைய ஊழியம் தொடங்குறதுக்கு முன்பு முதல் அற்புதம் கலிலேயாவில் தொடங்க காரணம்னா கலிலேயா என்னன்னு இப்ப தெரியணும். அது என்ன சாபத்தீடானது, அதுடைய நிலைமை என்ன ஆமென் என்பதை நாம் சரியாக உணர வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஓ, ஒரு இருண்ட தேசமாகிய கலிலேயா. ஆமே, சோதர வாசிப்போம். ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். தீர்க்க தரிசனம் நிறைவேறது பாருங்க. கலிலேயா புறஜாதிகளுடைய தேசம், இருள் நிறைந்த தேசம், அதை கர்த்தர் மகிமைப்படுத்துவார்னு இயேசு கிறிஸ்துவுக்கு 250 வருஷத்துக்கு முன்பு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் அப்படியானால் இது எப்படி இந்த சரித்திரத்தை இன்னும் முன்னாடி நீங்க உள்ள போவீங்கன்னா, அவன் யோசுவாவின் காலத்துல இந்த தேசம் ஒரு அடைக்கல பட்டணமாய் நப்தலி கோத்திரத்துக்கு, மலை தேசமாகிய இந்த தேசம் அவன் நப்தலி பட்டணத்திற்கு, அவன் கோத்திரத்திற்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் கொடுக்கப்பட்டது. யோசுவா 20வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யோசுவா 20:7. அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைதேசமான கலிலேயாவில் உள்ள கேதேஸ், கலிலேயா வருது, கேதேஸ் வேண்டாம் நமக்கு, இப்ப கலிலேயா முக்கியம். ஏன் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசமாக்கினார்? கேள்வி. அந்த கேள்விக்கு விடை இங்க வருது. ஏன் இயேசு அற்புதம் செய்தார் ஒருவன் கேட்டார். அதோட யதார்த்த உண்மை
சாபத்தீடான மனிதனை மீட்க இயேசு வந்தார் என்ற உண்மையானாலும் சத்தியத்தின் ஆழத்தின் தெளிவை கொடுக்கிறது தான் வேதவசனம் நமக்கு கற்று தருகிறது. ஆகவே தான் இந்த திருவசனத்தின் ஆழத்தை உங்களுக்கு சொல்ல காரணம். இங்க நீங்க கவனிக்கணும் அன்பானவர்களே, இந்த கலிலேயா அவன் சோத்திரம் யோசுவாவின் காலத்தில் நப்தலி கோத்திரத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஒரு அடைக்கல பட்டணமானாலும் இந்த கலிலேயாவை குறித்து அவன் 2 விதமான வார்த்தைகள் உண்டு. வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதாவது அது 2 விதமான கலிலி, அப்பர் கலிலி அண்ட் லோவர் கலிலிங்கிறார். அப்பர் கலிலி என்னன்னு, லோவர் கலிலி என்னன்னு சொன்னா, கீழ் சமவெளி அந்த யோர்தான் ஓடுகிற அதே பக்கத்தில் இருக்கிற செழிப்பு நிறைந்த இடம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அப்பர் கலிலின்னு சொல்லுகிற அந்த கலிலேயாவோ அது வெறும் மலைப்பகுதி தான். ஆனால் அதுல வெறும் தரிசுதான் காணப்பட்டது, அதுல அதிக செழிப்பு இல்லை என்பதை ஜோசிபஸ் உடைய கூட்டாய் இருக்கிறது. இந்த கலிலேயா ஆமென் அன்றைய காலத்தில் ரோமா பேரரசுங்கிறது இருந்தது. இயேசுவானவர் காலத்தில் கூட அது பார்க்கிறோம். வேதத்திலே கலிலேயா என்ற இந்த வார்த்தை 67 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 67 டைம் கலிலேயா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முதல் நாளிலே இந்த கலிலேயாவின் ஏன் கானாவூர்ல கலிலேயாவில் ஏன் அற்புதம் செய்தார் என்றால், அடைக்கல பட்டணம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், ஒரு நப்தலி கோத்திரத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்த பட்டணம் ஏன் சூனியமான பட்டணமாய் மாறிற்று, ஏன் அது சாபத்தியமான பட்டணமாய் மாறிட்டு, ஏன் இருளான பட்டணமாய் மாறிட்டு. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார். நீ முன்னாடி நல்லா தானே இருந்த, உன் குடும்பம் நல்லா தானே இருந்துச்சு, பிள்ளைகள் நல்லா தானே இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் நீ சாபத்திடாய் அல்லது வெறுமையாய் அல்லது சூனியமாய், ஒருவேளை நீ தள்ளப்பட்ட சூழ்நிலையில வெந்து வந்திருப்பேனா, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருவசனம் உணர்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமாக. அன்பானவர்களே, ஜெபத்தோடு கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நேசிக்கிறபடி நான் சொல்லுகிறேன். அப்போ அடைக்கல பட்டணத்தை அவன் பாதுகாப்பு பட்டணம், கொலை தெரியாம செஞ்சிட்டானா, கைப்பேசகா செஞ்சிட்டானா, அவனை வந்து என்ன செய்யணும், ஓடி போய் காப்பாற்றப்படுகிற அடைக்கல பட்டணத்துக்கு பதிலு சாலமோன் ராஜா என்ன செய்தான்னு சொல்லி இருக்குது வேதத்துல. நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல அடைக்கல பட்டணத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க. வாசிங்க சீக்கிரமாக. தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் சாலமோன் கர்த்தருக்காக ஆலயம் கட்டினான். எல்லாம் உண்மைதான். வாசிங்க. தனக்கு கேதுரு மரங்களையோ தேவதாரி விருட்சங்களையோ பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலோமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். 20 பட்டணத்தை கொடுத்துட்டான். கலிலேயா நாட்டுல 20 பட்டணம் அடுத்தவன் கையில கொண்டு கொடுக்கிறான். நீ வச்சிட்டு பாடா ஈரான். ஆமென். தீருவின் ராஜாவுக்கு கொடுக்கிறான். பைபிள் சொல்லுது, ராஜா அதை போய் பார்க்க போனானா அவனுக்கு இஷ்டப்படலைன்னா அவ்வளவு லட்சணத்துல இருந்திருக்கு இந்த பட்டணம். இருந்தாலும் அது ஒரு அடைக்கல பட்டணம். அவன் அதை ஏற்றுக்கொண்டதாய் சொல்லப்படுகவில்லை, ஆனாலும் அவனுக்கு கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அடைக்கல பட்டணம் எல்லாராலும் தள்ளப்பட்டு போகிறது. ராஜா போலும் அது வேண்டாம் என்று அவன் விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அடுத்த வசனத்தில் இருக்காது, வாசிங்க. ஈராம் தனக்கு சாலோமன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. கொடுத்தத வாங்கினாலும் பிரியப்படல. ஒருவன் பிரியப்பட முடியாத தள்ளப்பட்ட ஒரு கலிலேயா, தள்ளப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணம், ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டணம். இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இருளடைந்த ஒரு சூழ்நிலை, புறஜாதியர் குடியேறின பட்டணம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன மாற்றுவதற்கு தான் இந்த சத்தியத்தை சொல்றாரு. இன்னைக்கு சாபம் எப்படி
ஆமே திராட்சரசம் குடிச்சிட்டு அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்ததோ, ஆமே தண்ணீர் நிமித்தம் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு, ஆமே திராட்சரசத்தினால் களிப்புண்டாக்கி சந்தோஷ வாழ்க்கை தொடங்க வேண்டிய இடத்துல சங்கடமா முடிஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்டா மாறிச்சு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாபம் அங்க வந்தது. இந்த சாபத்தை போக்கணுமானால் சபிக்கப்பட்ட அல்லது தள்ளப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட, ஆமே கைவிடப்பட்ட ஒரு பட்டணத்தை செலக்ட் பண்ண வேண்டியது தேவனுடைய அநாதி திட்டமாக இருந்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஈரோனின் ஆமே தீருவின் ராஜாவாகிய ஈராம் போலும் இஷ்டப்படாத ஒதுக்கப்பட்ட சாலமோன் கைகளுவன அடைக்கலம் என்று சொல்லப்பட்ட யோசுவாவின் காலத்தில் சொல்லப்பட்ட பட்டணம் இப்பொழுது கை கழுவப்பட்டு பந்தாடப்படுகிறது. பிரியரே, உலகத்தால் இன்னைக்கு நீ பந்தாடப்படுகிறையானால் உன்னை நேசிக்க இயேசு வந்தார். எல்லாரும் என்ன பந்தாடுறாங்களேன்னு நினைக்காத, உன்னை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் துணையன, நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர், நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, கனியனை நட்டாற்றில் விட்டாரையா, கனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதோமுலகினில் நாம் தீராய் மயங்கையில், சோதோமுலகினில் நாம் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. பெருமையை மற்றாரருமையை, கற்றோர் பெருமையை மற்றாரருமையை, வற்றா கிருபை நதியே என் கதியே ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதோமுலகினில் நான் தீராய் மயங்கையில், சோதோமுலகினில் நான் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் உற்சாகம், எல்லா கையை தட்டி, ஹல்லேலூயா, எல்லா கையை தட்டி, எல்லா பலத்தோட புது சக்தியோட. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் பந்தடிக்கப்பட்டு, அடைக்கலப்பட்டன்னு பேர் இருந்தும் கூட அதை அடுத்தவன் எடுத்துட்டு போட்டு தள்ளிவிடப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பட்டணம். இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில இந்த பிரசங்கத்தை கேட்பீங்கன்னா உங்களோடு தான் கர்த்தர் பேசுறார், உங்களோடு தான் பேசுறார். அழைக்கப்பட்ட உங்களோடு, அடைக்கலமா இருந்த ஒரு அடைக்கலப்பட்டணம் என்று ஒரு அநேகருக்கு அடைக்கலமா இருந்த நீ இன்றைக்கு ஆதரவற்ற நிலையில தள்ளப்பட்ட என்ன உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலிலேயா தனித்து விடப்பட்ட புறஜாதிகளை ஏறி மேய்கிற ஒரு கலிலேயா. காரணம் சாதாரண கலிலேயா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களிடையிலே, யூதர்களிடையிலேயே ஒரு அவங்களுடைய பாஷைகளிலே வித்தியாசம் இருந்தது, அவங்களுடைய பார்வையில வித்தியாசம் இருந்தது, ஒரு மிங்கிள் கல்ச்சர் அவர்களுக்குள்ள இருந்தது. அவங்களுடைய ஒரு அதாவது ஒரிஜினல் யூதர்கள் மாதிரி அல்லாம யூதர்களும் அப்படி உலகமும் சேர்ந்த ஒரு கலாச்சாரம் அந்த லட்சணத்துக்கு வந்துட்டு கலிலேயா. ஒதுக்கப்படுது, அவங்களுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்தது. இயேசு தன்னுடைய சீடர்களை கலிலேயாவுக்கு அவர் அழைத்த போது
ஆமென். யாரெல்லாம் அழைச்சாரு? சீமோனை அழைச்சாரு. வேற யாரு? அந்திரேயாவை அழைச்சாரு. வேற யாரை அழைச்சாரு? யாக்கோபை அழைச்சாரு. யோவானை அழைச்சாருன்னு சொல்லிட்டு போங்க. இனி வேற யார் அழைச்சாரு? அப்ப கலிலேயாவில சீடர்களை அழைச்சாரு. அதனால அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பேரு. ஆமென். மிக அருமையாக பைபிளில் ஒரு ஸ்மித் பைபிள் அகராதியில சொல்லுது, அப்போஸ்தலர்களுக்கு பேரே கலிலேயர்னு பேர் வச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ கலிலேயர் என்ற இந்த மக்கள் கொஞ்சம் வித்தியாசமான மக்கள். உங்களுக்கு சரித்திர கதையை தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது ஒருவன் என்ன செய்யறான்? அந்த ஜட்ஜ்மெண்ட் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்குன்னு பார்க்க வந்தவன் மறுதளிச்சவனுக்கு பேர் என்னது? நல்ல குளிர் காயுது. இரவுல ரோம சட்டத்துக்கு விரோதமா ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இரவுல நியாய விதி நடக்குது. அது ரோம சட்டத்துக்கு விரோதமா நடக்குது. அந்த நேரத்தில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதுல அவன் ஒருத்தி வந்து சொல்றான், அவனை பார்த்த உடனே இவனும் கலிலேயன் தான் சொன்னாங்களா இல்லையா? ஆமென். பார்த்தா ஆளை பார்த்த உடனே கலிலேயன்னு கண்டுபிடிச்சிட்டான். கன்னியாகுமரிக்காரனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா அடுத்தது இவனும் கலிலேயன் தானே. ஒண்ணுல தோட்டத்தை கண்டுபிடிச்சா அப்ப இல்லைன்னு சபிக்க அவன் இல்லைன்னு சொன்னான். எனக்கு தெரியாது அவரேன்னு. அடுத்தது இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். யாரு? அவன் நீயும் அவர்களில் உள்ள ஒருவன் தானே. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நான் அவரை அறியேன். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். வாசிப்போம். அவன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 71 72 73. சீக்கிரமா வாசிங்க. இந்த கலிலேயர் ஒரு கலப்பினத்தை சார்ந்தவர்கள். வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று அங்கே இருந்தவர்களும் சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். கொஞ்சம் நிம்மருங்க. எனக்கு தெரியாது. அது கன்னியாகுமரி பாஷையில சொல்லுங்க. அப்போ இங்க வலது இடது பக்கத்துல தம்பி மாதிரி அழகா சொல்றாங்க. என்னது பிள்ளை? ஆமா, எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில ஒரு பாஷை வித்தியாசமா இருக்கணும். பழம் சொன்ன பழம். கன்னியாவே இதுல திருநெல்வேலியில போனா படம் பானா. இதே மெட்ராஸ்ல போனா பயம்னு சொல்லுவாங்க. ஒத்த பழத்துக்கு தமிழ்நாட்டுக்காரங்களே 3 விதத்துல சொல்லுங்க. ஒருத்தன் பழங்க, இன்னொருத்தன் பழங்க, இன்னொருத்தன் பயங்க. இதே மாதிரி அவன் சிபோலேத் என்று சொல்லுகிற வார்த்தையில அவன் சிபோலேத் சொன்னவன் செத்து போனான்னு பைபிள் கதையில இருக்குது. ஒத்த வார்த்தை ஒரு ஆத்தங்கரையில. அந்த கதையில விட்டுருவோம். அப்போ இப்ப நல்லா பாருங்க, இந்த கலிலேயருடைய பேச்சு மற்றுள்ள யூதர்களை விட வித்தியாசமா இருந்ததுனால அவன் பேச்சு அவனை காட்டி கொடுக்கிறது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தல. அவன் பிரைஸ்லோர்ட். இப்ப புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இவன் கன்னியாகுமரிக்காரன்னா உங்க பேச்சில கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எங்க போறீங்க வேல்ட்ல நீங்க கன்னியாகுமரிக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமென். சோத்திரம். திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தா அழகா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் அந்தந்த இடத்தை தனியா தெரியும். அதே போல கலிலேயாவில் உள்ள யூதர்கள் ஒரு வித்தியாசமான தோற்றமும் வித்தியாசமான பேச்சும் நடைமுறையில் இருந்ததுனாலே அவர்கள் ஒதுக்கிதான் வச்சாங்க. ஆனால் இயேசு ஒதுக்கப்பட்டவனை தேடி வந்தார். வெறுக்கப்பட்டவனை தேடி வந்தார். சபிக்கப்பட்டவனை தேடி வந்தார். தள்ளாடுகிறவனை தேடி வந்தார். இருளில் இருக்கிற ஜனத்திற்கு பெரிதொரு வெளிச்சமாய் வந்தார். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வந்தார். இருளில் இருக்கிற ஜனம் பெரிதோர் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4:15 வாசிங்க சீக்கிரமா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயால் உரைக்கப்பட்டது. இப்போ கவனிங்க. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் எங்க செஞ்சாரு? கலிலேயாவில் உள்ள கானாவில். ஏன் கலிலேயாவை செலக்ட் பண்ணாரு? கலிலேயா எல்லாராலும் யூதர்களாலும் கூட ஒதுக்கப்பட்ட ஒரு கலிலேயாவை, வெறுக்கப்பட்ட ஒரு கலிலேயாவை, தள்ளப்பட்ட கலிலேயாவை அவர் செலக்ட் பண்றார் அவர் மகிமையான ஊழியத்திற்காக. யார் தள்ளப்பட்டார்களோ அவர்களை தான் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த.
ஆசீர்வாதம் அவன் மேலதான் உண்டு. நப்தலி கோத்திரத்தில் அடைக்கலம் அவன் மேலதான் உண்டு. ஆசீர்வாதம் அவன் மேலதான் உண்டு. ஆனா ராஜா தள்ளலாம், சாலமோன் தள்ளலாம், ஈரான் தள்ளலாம், எவன் வேணும் தள்ளலாம், இயேசுவை தள்ளுவதில்லையே. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் உன்னை தள்ளாத தெய்வம். புரிஞ்சிச்சா? ஆமென். இதனாலதான் அங்கே திராட்சரசம் குடிச்ச போது ஒரு குறைவு ஏற்பட்டு மானம் மறைக்கப்படாம ஒரு நிந்தை உருவாச்சு. இங்கே திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது இயேசுவின் முதல் அற்புதத்தில். வாசிப்போம். ஆமென். யோவான் 2:3 வாசிங்க சீக்கிரமாக. யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் வந்து சொல்லுகிறார், திராட்சரசம் குறைவுபட்ட போது பேசாம இருக்க வேண்டியதானே. அந்த தினத்தில் யூதர்களுடைய ஆமென் திராட்சரசம் குறைஞ்சு போச்சுன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, வாழ்நாள் முழுது மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு நிந்த வரும். இந்த கல்யாண வீட்டுல போய் பாயசமே இல்ல, சாப்பாடு இல்ல, இனிப்பு இல்ல, ஒண்ணு இல்ல, விளங்காத கூட்டம் அப்படின்னு அவன் கொட்ட அடிச்சிருவான் வாழ்நாள் முழுவதும். அந்த குறையை நிறைவாக்க இயேசு வெளிப்படுகிறார். குறையை நிறைவாக்குதலே இயேசுவின் கிரியை. ஆமென். உலகத்திலே முதல் நடந்த ஒரு திராட்சை செடியின் ஆசீர்வாதம் களிப்புண்டாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு நீதிமானின் சன்னதி சபிக்கப்பட்ட போன அந்த குறையை நிறைவேற்ற இயேசு வந்தார். உன் குறைகளை நிறைவேற்கிறவர், உன்னை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவரால் தான் முடியும். அதனால தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார்னா சத்தியத்தின் ரகசியம் அது. அதை புரிஞ்சு தேவனை துதிக்கணும். அவன் ஒதுக்கப்பட்ட உன்னை விடுவிக்க இயேசுவால முடியும். அவன் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் உனக்கு இல்ல. அவன் தண்ணீரினால ஒரு நியாய விதிக்கு என்றென்றைக்குமா அவன் அதுக்கு ஒரு அவன் சோதரம் ஒரு நீக்கு போக்கு தந்திருக்கிறார். நமக்கு அதுல இருந்து தப்பி இருக்கிறோமே. அதனாலதான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அது ஜெயமாய் மாற்றி விடுகிறார். ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். அது எங்க வச்சிருக்கு? இன்னும் நல்லா கவனிங்க. இந்த 6 கச்சாடி எங்க வச்சிருக்காங்க? இன்னும் பாடணுமா? கல்யாணம் கல்யாணம் காணாவூரில ஒன்னு கையடிங்க. இப்ப நிறைய பேருக்கு கல்யாணம் கல்யாணம் காணாவூரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. கல்யாணமா கல்யாணம் காணாவூரிலே இறைமகனார் இயேசுவும் அங்கு சென்றாரே. அற்புதம் செய்தார். கச்சாடி தண்ணீரை ரசமாய் மாற்றிட்டார். தற்பரன் இயேசு அற்புதம் செய்திட்டார். கச்சாடி தண்ணீரை ரசமா மாத்தினாரு. எதுக்குடா மாத்தினாரு? நீ குடிச்சு வயர் நிரப்பிக்கிட்டு நல்லா இருக்குன்னு ஏப்ப முடியாதுக்கா. சத்தியத்தின் மர்மம் மறுதலிக்கப்படக்கூடாது. கைகளை உயர்த்தி மிகப்பெரிய சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க, மிகப்பெரிய நியாய விதியிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க, கிருபாதார பலியாக ஏக பலியாக இயேசு என்ற தெய்வம் இறங்கி வந்து நிற்கிறாரே. ஆண்டவர் உன்னை என்னையும் மீட்க கொண்டு வந்த அவருடைய மகிமையின் ரகசியம் அல்லவா அது? இப்ப புரியுதா? இயேசு ஆமென் திராட்சரச அந்த தண்ணீர் உண்டாக்க வேண்டியது அடுக்கலையில் இல்லையா? ஆனா அது எங்க வச்சிருந்தது? கற்சாடி தண்ணீரை ரசமா மாத்தினார்னா யூதர்கள், வாசிங்க அந்த வசனத்தை. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் வச்சிருந்தது. பாத்தீங்களா? யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படினா அந்த கல்யாண வீட்டுக்கு வாசல்ல போகும்போது அவன் காலை கழுவிட்டு வருவாங்க. காலு கழுவதுக்கு வச்சிருந்த 6 கற்சாடி தண்ணீரை வாய் நிறைய நிரப்பி விடுறதுக்கு. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். நம்மளா இருந்த அழுக்கு தண்ணியே விட்டுருவேன். இன்னைக்கு யார் உன்னை காலு கழுவுற நிலைக்கு தள்ளி வச்சிருக்கிறார்களோ, யார் உன்னை மிதிச்சு ஏறுகிறார்களோ, அவர்கள் மத்தியில தேவக்கிரியை உன்னை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போறார். உன்னை மிதிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். உன்னை மிதிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். நீ மதுரம் என்று சொல்லுகிற நேரம் வரப்போகிறது. நீ காலு கழுவுறவன் அல்ல, நீ வாயை நிரப்புகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற ஆமென் மதுரமாய் மாற்றுகிறவன், மதுரமாய் மாற்றுகிறவன். நீ கசப்பான தண்ணீர் அல்ல, நீ மதுரமாய் மாற்றுகிறவன். மதுரமாய் மாற்றுகிற மகிமையான அனுபவத்தை தேவன் உனக்கு தர அவர் விரும்புகிறபடியா கைகளை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி கலிலேயாவே
நீ காலால கழுவப்படுற நிலைக்கு தள்ளப்பட்ட கலிலேயாவே, பந்தாடப்பட்ட கலிலேயாவே, கால்பந்து போல ஆமென் பந்தாடப்பட்ட கலிலேயாவே, உன்னை மாட்ட போகிறார். இருளில் இருக்கிற உனக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாய் உதிக்க போறார். எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். அதனாலதான் 6 கச்சாடி. 6 என்பது மனிதனுக்கு அடையாளம். மனிதனை மாட்டவே, விடுவிக்கவே, மனிதனின் கசப்பை மாட்டவே, மனிதன் ஒதுக்கப்பட்டவனாய் தள்ளப்பட்டவனாய் புறஜாதி என்னோ வேற எதுவோ உன்னை எவன் என்ன சொல்லட்டும், கர்த்தர் சொல்வார், என் மகனே மகளே, என்னை கொண்டு ஒரு பலத்த காரியம் செய்ய கர்த்தர் இறங்கி நிற்கிறார். தள்ளப்பட்ட கலிலேயா தான் அந்த கலிலேயாவிலே கல்யாண வீட்டிலே கானாவூர்ல வந்த அத்தனை பேரும் படிக்க வச்சார். வார்த்தையான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மாம்சமாய் வெளிப்பட்டார். வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்ட உன்னை என்னை மீட்பதற்கு முதல் அற்புதம் ஆமென் கலிலேயாவிலே ஆமென் கற்சாடி தண்ணீரை ஏழரசமா மாத்தினார். சத்தியத்தின் மர்மம் புரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன்ன மாற்ற விரும்புறாரு. அது கிட்டத்தட்ட அபேசோத்ரம் இந்த கச்சாடி ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட கச்சாடி எப்படியா மாறணுமா? ஒவ்வொன்றும் எத்தனை குடம் வாசியுமா அற்புதம் நடந்தது. 2-3 குடம் தண்ணி. 6 கச்சாடியை வச்சா ஒரு பிரயோஜனம். மண்ணுதான். கச்சாடி கடிச்சுதான் கல்லான இருதயம் 1000 விளக்கம் சொல்லுது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சத்தியம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. அடுத்த வசனம். ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் நிரம்பத்தக்க. அப்போ ஒரு கச்சாடியில 2 குடம் தண்ணி போதும். நீ கொண்டு வந்திருக்க குடம் சின்ன குடம். நீ ஆளு மேட்டர்ல இல்லையா? அப்படி இருக்கு. நிறைய பேர் தண்ணி விடுனா சின்ன குடத்தை தூக்குவாங்க வேலையில. நீங்க எல்லாம் கரெக்டா இருப்பீங்க. ஒவ்வொன்றும் 2 குடம் தான். ஒருவேளை நீ கொண்டு வந்த குடம் ஒருவேளை சின்ன குடமா இருந்தா ஒரு 3 குடம். ஆனா நியாயப்படி 2 தான். 6 × 2 = 12. ஆமென். 6 பெருக்கல் 2 = 12. இயேசு முதல் அற்புதமே இஸ்ரவேலுக்காக தான் செய்தார். உன்னை இஸ்ரவேலாய் மாற்ற அவர் இஸ்ரவேலை நினைவு கூர்ந்து தேவனாய கர்த்தர் எல்லா இஸ்ரவேலிலே உன்னை எல்லாரும் ஒதுக்கினாலும் கலிலேயா என்று தள்ளினாலும் ஓ இஸ்ரவேலை நினைவு கூறுகிற இயேசுவின் அன்புக்காய் கைகளை தட்டி உன்னை களிப்பாய் மதுரமாய் செழிப்பாய் மாற்றுகிற இயேசுவின் அற்புதம் அது. ஆகவே இருளில் இருக்கிற ஜனம் பெரிதோர் வெளிச்சத்தை கண்டார்கள். அதனாலதான் 1 யோவான் 1:7 அந்த வெளிச்சத்தை நம்பி நீ உன் பாவத்துக்கு அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கன்னு சொல்றாரு. வாசிங்க 1 யோவான் 1:7. சீக்கிரமா. அவர் ஒளியில் இருக்கிறது போல மாமூட்டு கடையே இயேசுவானவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல. அப்ப அந்த ஒளியில நடந்தால் இருளில் இருக்கிற ஜனம் பெரிதோர் வெளிச்சத்தை கண்டார்கள். ஒதுக்கப்பட்ட ஜனம் புறஜாதிகளின் கலிலேயா என்று அழைக்கப்பட்ட அந்த கலிலேயா இன்று ஆமென் தேவநாம மகிமையின் கலிலேயாவா மாறிச்சு. வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இரவுல இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போகுது. ஏசப்பா இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கன்னு சொல்லுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தின் அடையாளமாக ஆமென் உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு இரத்தத்தால் மாத்திரம் முடியும். அது அவருடைய இரத்தம் என்று அவர் தெளிவாய் உணர்ந்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய கடைசி விருந்தும் அதுதான். தெரியுமா? திராட்சை ரசம் ஈஸியா கதை பேசுற இடம் அல்ல. அது அற்புதத்தின் துவக்கமும் மரணத்தின் முன்னோடியும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாய் மாற்றி உன்னை வீண்டெடுத்தது திராட்சை ரசம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதை சரியாய் உணர்ந்து அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்போம். ஆமென். இயேசு இந்த அற்புதத்தை அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே அவர் செய்து ஆமென் அவர் மகிமைப்பட்டது நிமித்தம்
சீஷர்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு அவர் மேல விசுவாசிக்கிறவர் ஒளியிலே நடக்கிறவனாக இருந்தார். இருளின் கிரியைகள் அவனை விட்டு மாறும். எல்லா சாப இருள்களையும் கர்த்தர் மாற்றி, கலிலேயாவின் இருளை கர்த்தர் மாற்றி ஒரு விடுதலை தந்து, ஒரு வெளிச்சத்தை தந்து, உனக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார்.